நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா வரலாமா? என்னடா கிண்டல் பண்றியா? என்னம்மா? இல்லப்பா, சீரியஸா நீங்க ரீடிங்ல இருக்கீங்க அதான். ரீடிங் தானே, புக் எழுதிக்கிட்டு இருக்கிறது மாதிரி சொல்ற. உங்களுக்கு என்ன, நீங்க சூப்பரா ஒரு புக் எழுதலாம். புக் தானே, எழுதலாம். ஆட்டோபயோகிராஃபி எழுதுங்கப்பா. மதி and his 5 daughters. செம்ம டைட்டில் இல்லப்பா? என்னடா எங்க வெளிய போல? இல்லப்பா. என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆமாப்பா, 2-3 நாளா பேசலாம்னு நினைக்கிறேன். என்கிட்ட பேசுறதுக்கு எதுக்குமா நாள் கணக்கா வெயிட் பண்ற? பேச வேண்டியதானே? அப்பா, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ல இருக்கீங்களா? ரெஸ்டாரண்ட் வேற பாதி கொடுத்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்ததுப்பா. விடுமா, பிசினஸ்ல இதெல்லாம் நடக்கிறது தானே. நான் ஒருத்தி பண்ண தப்பால எவ்வளவு கஷ்டம் இல்லப்பா. ஐம் சாரிப்பா. கேட்ட சாரிலாம் போதுமா, விடு. ஏதோ யோசிச்சு பண்றோம், ஏதேதோ ஆயிடுது. அதெல்லாம் கிராஸ் பண்ணி தாமா ஆகணும். அப்பா, நான் ஏதாவது பண்ணட்டுமா? நீ என்னமா பண்ண போற? உங்களுக்கு பணம் வேணும் தானே, நான் ஏதாவது லோன் போடவா? அப்புறம் நிஜமாப்பா, லோன் எலிஜிபிள் தான். அசோக் கிட்டயும் சொல்றேன். எவ்வளவு பணம் வேணும்பா? அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா? அப்படி இல்லப்பா, எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நீங்க பண்றீங்கல்ல. நீங்க ஸ்ட்ரகிளா இருக்கும் போது நான் பண்ண கூடாதா? நீ கேட்டதே ரொம்ப சந்தோஷம்டா. அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டம் இன்னும் வரல. நீ அதெல்லாம் யோசிக்காம ஹாப்பியா இருந்தா போதும். ஓகே அப்பா? ஷியோர்? வெரி ஷுவர். சரி, எனக்கு ஹெல்ப் பண்றது இருக்கட்டும். நானும் பார்க்குறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றும் பெருசா சேஞ்ச் இல்லையா ஒன்றுகிட்ட? சேஞ்சா? பர்ஸ் நிறைய இருக்கு. எவ்வளவு வேணும் உங்களுக்கு? பாருடா, நம்ம சுபா ஜோக் அடிக்கிறத. கல்யாணம் ஆனா எப்படி சேஞ்ச் ஆக சொல்றீங்க? புடவை கட்டிக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு ஆபீஸ் போக சொல்றீங்களா? அடச்சே, அப்பா போய் அப்படி சொல்லுவேனா? அப்புறம் இல்லம்மா, புதுசா கல்யாணம் ஆனா சினிமா போறது, எங்கேயாவது டூர் போறதுன்னு ஒன்றும் காணுமே, அதான் கேட்டேன். மெதுவா போலாம்ப்பா. ஏமா, 2 பேரும் டெய்லி ஆபீஸ் போறீங்க, வீட்டுக்கு வரீங்க, போர் அடிக்கல? நம்ம வீடு தானே, எப்படி போர் அடிக்கும்? உனக்கு இது நம்ம வீடுடா, அசோக்குக்கு அப்படி இல்லையே. அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது, சினிமா போறதுன்னு ஜாலியா தான் இருக்கான். ஏமா, 2 பேருக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன்ப்பா. சண்டையெல்லாம் போட்டு முடிச்சிட்டிங்களா? அதெல்லாம் ஒன்றும் பெரிய சண்டை இல்லப்பா. அவன் அப்படிதான், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா பேசுவான், அடுத்த செகண்ட் மறந்து போயிடுவான். அவன் கேரக்டரே அப்படிதான். திடீர்னு அவங்க வீட்டை விட்டு இங்க வந்தது, கல்யாணம் பண்ணது எல்லாம் சேர்ந்து அவன் ஒரு மாதிரி அப்செட்ல இருந்தான். இப்ப ரொம்ப சமத்தாயிட்டான். ஓகே, 2 பேருக்கும் எப்போ முடியுமோ அப்போ ஒரு 1 வீக் லீவ் போட்டுட்டு சொல்லுங்க. ஷிம்லா, கூர்க்கு மாதிரி எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி தரேன். அதெல்லாம் வேண்டாம்ப்பா. வேணுமா வேண்டாமான்னு கேட்கல, லீவ் போட சொன்னேன். ஓகே சரிப்பா, நான் கிளம்புறேன். அதான் பார்ட்னர்ஷிப் பிரிச்சாச்சு, அப்புறம் எதுக்கு அதை பேசிக்கிட்டு? மதிக்கும் நீங்க தானே ஆடிட்டர், அப்படியே சொல்ல மாட்டேங்கிறீங்க? மதி பண விஷயத்துல ஏமாத்த மாட்டாருன்னு நினைச்சேன். அதுலயும் இவ்வளவு ஃப்ராட் பண்ணவர் இத்தனை வருஷம் பிசினஸ்ல என்னெல்லாம் பண்ணிருப்பாரு? என்னாச்சு சந்திரன் சார், 2 பேரும் நல்லா பேசி சண்டை இல்லாம தானே பிசினஸ்ல இருந்து விலகுனீங்க? இல்ல சார், நான் கணக்கு எதுவும் பார்க்கல. பிசினஸ்ல இருந்து விலகிடலான்னு மதி சொன்னாரு, நானும் கோபத்துல சரின்னு சொன்னேன். நீங்களா கணக்கு பார்த்தீங்க, சொன்னீங்க, நானும் வாங்கிட்டேன். 2 பேருக்குமே லாஸ் இல்லாம தான் ஃபைலை ரெடி பண்ணேன். இல்லை சார், பிரேக் பண்ணிக்கலான்னு மதிய சொன்னதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது. அதனால நான் கணக்கு எதுவும் பார்க்கல. அதான் ஒரேடி ஆப்படிச்சிருக்காரு. லாயர் சார், நீங்களே சொல்லுங்க. லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பில்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சார் தான் பண்ணியிருக்காரு. 4 ரெஸ்டாரண்ட்டையும் மதி ஓன் பண்ணணும்னா இன்னைய லேண்ட் வேல்யூ படி மதி சந்திர சாருக்கு 7 கோடி ரூபாய் தரணும். இதாங்க, இதுல பாருங்க. என்ன ஆடிட்டர் சார், இந்த கணக்கு உங்களுக்கு தெரியலையா? இல்லை சார், உங்கள் இன்கம்மை ஆடிட் பண்ணி கணக்கு சொல்கிறது தான் என் வேலை. லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்னோட வேலை இல்லை.
நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு ஏதோ பிரச்சனை, 2 பேரும் சண்டையெல்லாம் பிரேக் பண்ண நினைச்சீங்க. அதை தான் பண்ணேன். நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா இப்பதான் நான் 7 கோடி ஏமாந்திருக்கேன்னு தெரியுது. என்ன பண்றது சொல்லுங்க. என்ன பண்றதா? இந்த பணத்தை உடனே எடுத்து வைக்க சொல்லுங்க. இல்லனா ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போக சொல்லுங்க. நீங்க என்ன சார் சொல்றீங்க? நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க வராம எப்படி? 2 பேருக்கு ஆடிட்டர் நீங்க தானே? சரி சார், எப்போ போறீங்களோ ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே, கிளம்புறேன் சார். போய் கேட்டா மதிய பணத்தை கொடுக்க சம்மதிக்கணுமே. ஏதாவது பிரச்சனை பண்ணா? நம்ம ஒண்ணு அநியாயமா கேட்கலையே, நம்ம பணத்தை தானே கேக்குறோம். இதுல என்ன பிரச்சனை? ஆமா சார், நம்ம கிட்ட பக்காவா எவிடன்ஸ் இருக்கு. நான் டாக்குமெண்ட்டை அதை வச்சு ரெடி பண்றேன். ஏதாவது பிரச்சனைனா கோர்ட்ல பாத்துக்கலாம். சரி சார், நீங்க ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, பேசிக்கலாம். ஓகே சார், நான் ரெடி பண்ணிட்டு வாங்க சொல்றேன். சார். அந்த மதிய மாதிரி ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? 1-2 ரூபாவா? 7 கோடி ரூபாய். இனி இருக்கு அந்த ஆளுக்கு. ஃப்ராடுத்தனை எல்லாம் பண்ணிட்டு நம்ம மேல கோவம் வேற. இங்க பாருங்க, நீங்க அங்க போயிட்டு மெதுவா பணத்தை கொடுத்தா போதும்னு அப்படியே உருகிடாதீங்க. 7 கோடி ரூபாய் எப்படி கொடுக்க போறான்னு பாத்துடலாம். குடுக்க பணம் இல்லாம ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் நம்ம கையிலேயே கொடுத்துட்டு ஒண்ணுமே இல்லாம வீட்லயே உட்காரட்டும். அப்பதான் அந்த ஆளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும். என்ன விக்னேஷ், எப்படி இருக்க? அன்னைக்கு கீழே பார்த்துட்டு பேசாம போயிட்டு இங்க எதுக்கு வந்து? என்னப்பா இது? வீட்டுக்கு வந்தவங்க வாங்கன்னு சொல்றதுதான் நம்ம பண்பாடு. இப்படி பொசுக்குன்னு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குற? பிடிக்காதவங்களெல்லாம் வெல்கம் பண்ணிட்டு இருக்க முடியாது. யாருக்கு பிடிக்கல? இங்க யாருக்கும் ஒன்று பிடிக்கல, நீ வரதும் பிடிக்கல. இந்த பாரு விக்னேஷ், ஏதோ அறியாத வயசுல பணத்தை காசப்பட்டு சின்னதாக சில தவறுகள் பண்ணியிருக்கேன். அதை நான் மறுக்கல. ஆனால் இப்போ நான் அப்படி இல்லை. பழசையை மனசில் வச்சுட்டு பேசுறது நல்லதில்லை. வேணாம், நீ பண்ணதெல்லாம் திரும்ப சொல்ல வைக்காத. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ எல்லாம் திருந்தினா உலகமே அழிஞ்சிரும். ஆமாம் ஆமாம், இப்போ கூட நல்ல காரியம் பண்ணுறதுக்கு தானே உங்கள் அம்மா என்னை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. இந்த பார், இப்போதைய நிலவரப்படி இந்த வீட்டுக்கு உன்னை விட நான் தான் முக்கியம். நான் என்ன கேட்டாலும் அது எனக்கு இங்கே கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் இங்கே நடக்கும். புரியுதா? நீ எவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு அப்பா சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? விக்னேஷ், வீட்டில் அப்பப்போ என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறா சார். எங்க உங்கள் அப்பாவை கூப்பிட்டு இப்போ அதே டேலுக்கு என்கிட்ட சொல்லி பார்க்கலாம். நீ பண்ண பிரச்சனை எல்லாம் போதாதா? இப்போ புதுசாக ஒரு டிஸ்டர்ப் பண்ண கிளம்பி வந்திருக்கிய. ஹையோட அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருக்க, ஒழுங்கு போல பேசுது. அடிச்சு வாய்முடு. உங்கள் அப்பா ஒருத்தர் அவமானப்படுத்திட்டு போயிருக்கான், காசு ஏமாத்திட்டு போயிருக்கான். அதை தட்டி கேட்க முடியாமல் மேலே உட்காந்துட்டு இப்போ என்ன பார்த்து சீன் போடுறியா? அது அப்பாவோட பிரச்சனை. என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு பேசாத. அதில் நான் எப்படி இன்வால்வ் ஆகுறது? ரொம்ப நல்ல வேண்டாம் நீ. உங்கள் அப்பாவோட சொத்து வேணும், ஆனால் அவர் பேச்சை கேட்க மாட்டேன். அவர் பார்த்து வைக்கிற பொண்ணை கட்டிக்க மாட்டேன், ஆனால் அவர் அவமானப்படுத்தினோட பொண்ணை கட்டிப்பேன். நீ நல்லவன், நான் கெட்டவன், அப்படி தானே? மைண்ட் யோர் பிஸ்னஸ். சாரி விக்னேஷ், உங்ககிட்ட கோவமாக பேசணுன்றது என்னோட ஆசை கிடையாது. நீ தான் என் வாயை கிளர்னு, அதான் சொல்ல வேண்டியதாக போச்சு. உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ மொட்டை மாடலில் உட்காந்து காற்று வாங்கிட்டு இருக்கலாம். ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது. பார்த்தால இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் தானே நினைக்கிறேன். இங்கே நடக்கிறதுக்கு நீ வந்து என்ன பண்ண போகிற? நடக்க போகிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா கதையில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. மதிய அங்கிளுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற பிரச்சனையை அவங்க பேசி தீர்த்துப்பாங்க. நீ இன்வால்வ் ஆகி காம்ப்ளிகேட் பண்ணாத. ஏன்பா, மதிய அங்கிளுக்கு என்னால் ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்கா? நான் என்ன பண்ணுறது? அவர் ஏதாவது பண்ணணுன்னு உங்கள் அப்பா அம்மா தான் கங்கணம் கட்டிட்டு அலையிறாங்க. நீ இங்கே வந்தப்போவே நினச்சேன் நீ இப்படி ஏதாவது பண்ண போகிறேன். பரவாயில்ல விக்னேஷ், நீ ஓரளவுக்கு கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கேன். நடக்க போகிற விஷயத்த ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பாரு. கதையில் நிறைய ட்விஸ்ட் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சீன் கூட மிஸ் பண்ணிடாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் ஜனனி, ஆபீஸ் போகலையா? போகணும். உட்கார். நான்
டிஸ்டர்ப் பண்றேன்னு திட்ட மாட்டியே? ஏய் ஓவரா சீன் போடாத, உட்காரு. என்ன சீரியஸ் எழுதிக்கிட்டு இருக்க? கதையா கவிதையா? என்ன ஆர்டிகல்? லவ் பத்தி. லவ்வா? உனக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத ஏரியாவாச்சே. அப்படி நீ நினைச்சா நான் என்ன பண்ண முடியும்? சம்பந்தம் இல்லைன்னா உனக்கு லவ் பண்ண தெரியாதுன்னு சொல்ல வரல. வெட்டு, கொலை, குள்ள, கஞ்சா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் தேடி போயில நியூஸ் எடுப்ப. அதுக்காகத்தான் கேட்டேன். ஒரு படம்னா ரொமான்ஸ், ட்ராஜடி எல்லாமே இருக்கணும்ல. அது சரி, சும்மா லவ் பத்தி சொன்னா எப்படி? என்ன அசைன்மென்ட்னு டீடைலா சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, இப்ப ஆக்டர்ஸ் லவ்ல சூசைட் பண்றாங்கல்ல, அத வச்சுதான். ரீசெண்டா நிறைய சூசைட் நடந்ததுல்ல, அதான் காதல் தற்கொலைகள் ஏன்னு ஒரு ஆராய்ச்சி. அதனே பார்த்தேன். ரொமான்ஸ் கூட வயலண்டா முடிஞ்சதான் சேனல்காரங்க கவர் பண்ணுவீங்க. எல்லாத்துலயும் பரபரப்பு வேணும் உங்களுக்கு. ஏன் 2 பேர் லவ் பண்றாங்கன்னு காமிச்சா யாராவது உட்கார்ந்து பாப்பாங்களா? ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல பாரதி, அது எப்படி அத்தனை வருஷம் கூட இருந்த ஃபேமிலியை விட்டுட்டு ஒரு லவ்வுக்காக இவங்களால செத்து போக முடியுது? சிம்பிள் லாஜிக் தான். கூட இருக்க ஃபேமிலி எல்லாம் நாம சூஸ் பண்றது இல்ல. லவ்ல மட்டும்தான் நம்மளுக்கு பிடிச்சவங்கள துரத்தி துரத்தி லவ் பண்ற அந்த த்ரில் இருக்கு. இவங்க தான் லைஃப், இவங்க கூட தான் டிராவல் பண்ண போறோம்னு நினைக்கிறோம். அந்த லவ் ஃபெயிலியர் ஆகி அவங்க இல்லைனா லைஃப் மேல வெறுப்பு வந்துடாதா? எல்லாம் சரி, லவ் சக்சஸ் ஆனா மட்டும் என்ன பண்ண போறாங்க? கல்யாணம் பண்ணி சண்டை தானே போட போறாங்க. மேடம், உங்களை மாதிரி எல்லாரும் பிராக்டிகலா யோசிப்பாங்கன்னு ஏன் நினைக்கிறீங்க? அதுக்காக லைஃபே வேண்டான்னு செத்து போகணுமா? வேண்டாம் தான், பட் எமோஷனலா முடிவெடுக்கிறது தானே. நமக்கும் ஒண்ணும் தெரியல பாரதி, லவ்வும் தெரியல, ஃப்ரெண்ட்ஷிப்பும் தெரியல, ஒரு இழவும் தெரியல. தோத்ததான் நல்ல காதல், செத்த அமர காதல், நிறைய மித்து இருக்கு நம்ம கிட்ட. சரி, அதெல்லாம் விட நீ சொல்லு, லவ் பத்தி நீ என்ன நினைக்கிற? லவ்னா அது அன்கண்டிஷனலா இருக்கணும். இப்ப மாமாவுக்கு மேல இருக்கிற மாதிரி. சரி, மாமாவை சொல்ல உனக்கு பிடிக்காதுல்ல? சரி விடு. இப்ப மகா மேல உனக்கு ஒரு லவ் இருக்குல்ல, அவ என்ன பண்ணாலும் எப்படி பேசினாலும் டிஃபன் பண்ணி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அவளை உனக்கு பிடிக்கும்ல, அதுதான் லவ். ஆனா ஒரு பையனும் ஒரு பொண்ணு லவ் பண்ண உடனே அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் வந்துடுது. அதுதான் பிரச்சனை. நீ லவ் பண்ணா உனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வராதா பாரதி? கண்டிப்பா வராது. நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி இருக்கலாம். நோ கண்டிஷன்ஸ். நானா? நீனா? நீயே வா, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். சரி, அதை விடு. நீ சொல்லு, உனக்கு லவ் எல்லாம் வந்தது இல்லையா? அது எப்படி? ஒருத்தன் கூடவா பீடியில் வாசித்திருக்க மாட்டான்? ஒரு பிபி கூட வாசிக்கல. என்னால நம்பவே முடியல. ஒருத்தன் கூட ப்ரப்போஸ் பண்ணலையா? காலேஜ்ல 2 பசங்க தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தாங்க. இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் பக்கத்திலே வரல. நீ இப்படி டெரர்ல கொடுத்தா எவன் தான் வருவான் பக்கத்துல? ஏய், அவ்வளவு டெரராவா இருக்கேன்? கொஞ்சம் டெரர் தான். உனக்கு யாரையும் பிடிக்கலையா? டக்குன்னு ஒரு இம்ப்ரெஷன் வந்திருக்கு. ஆனா அது லவ் எல்லாம் கிடையாது. சொல்ல போனா என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான். இனிமே நீ என்ன ப்ரப்போஸ் பண்ணதான் உண்டு. என்ன அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன சைலண்ட் ஆயிட்ட? ஒண்ணும் இல்ல, நீ எழுதி ஜனனி. ஜனனி, ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சதுதான். மகா கல்யாணம் முடிஞ்சிட்டா அடுத்தது நீதான். மாமாவும் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. என்ன சொல்ற? எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும் ஜனனி. அப்ப சொன்னேன்ல, அன்கண்டிஷனல் லவ். ஐ லவ் யூ ஜனனி. விளையாடாத பாரதி. இல்ல ஜனனி, சீரியஸா தான் நான் சொல்றேன். ஐ லவ் யூ. நீ கூடவே இருக்கணும் நினைச்சேன். இப்படி ஏதாவது உளறி வைப்ப நினைச்சேன். பிடிச்சதுன்னா உடனே அது லவ் தானா? வேற ஒண்ணும் தெரியாதா? நான் ஃப்ரெண்ட்லியா பேசினா நீ இதே நினைப்போட தான் கூட சுத்திக்கிட்டு இருந்தியா? I hate you பாரதி. ஓகே ஜனனி, நீ உன் வேலையை பாரு, நான் கிளம்புறேன். என்னாச்சு திடீர்னு ஓடுற?
இனி இருந்தா நல்லா இருக்காது. நான் கிளம்புறேன் ஜனனி. ஜனனி, உன் ஆட்சிகளை இதையும் சேர்த்துக்கோ. நமக்கு ஒருத்தர் பிடிக்கும், அவங்கள பத்தி மட்டுமே யோசிப்போம். இல்ல இல்ல, முழுசா அவங்க தான் நம்ம உலகம்னு நினைப்போம். ஆனா போய் சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணும். ஒருவேளை சொல்லி அவங்கள முழுசா நம்ம இழந்துடக்கூடாதுன்னு பயத்தில் சொல்லாம மனசு முழுக்க காதலை ஃபீல் பண்ணிகிட்டே தெரியும். லவ் ஸ்டார்ட் ஆனதுக்கும் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கும் இடையில இருக்கு பாரு ஒரு பீரியடு. நிச்சயமாவே ஒரு கோல்டன் பீரியடு ஜனனி. நான் ஃபீல் பண்ணுறத எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. கழுத்துக்கு தொண்டைக்கும் இடையில ஒரு உருண்டை உருளுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அது. சுகமான அவஸ்தை. அந்த அவஸ்தையை பற்றி கொஞ்சம் எழுது. கண்டிப்பா சேர்த்துக்கிறேன். என்னாச்சு இன்னைக்கு உனக்கு? வேற யாரோ மாதிரி ஃபீலிங்ஸ்ல பின்னி எடுக்கிற? அது வந்து உங்ககிட்ட தான் சொல்லணும், ஆனா உங்ககிட்ட தான் சொல்ல முடியல. வரேன் ஜனனி. ஓகே ஓகே, கவலைப்படாதீங்க. ஐ கால் யூ பேக். மாமா என்னாச்சுடா? மாமா விழுந்தடிச்சு ஓடி வர்ற? சந்திரன் அனுக்க வந்திருக்காங்க மாமா. கார்ல இருந்து இறங்கி வாசல்ல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் எதுக்கு வராரு இப்ப? கூட வேற யாரு? அதான் அவங்க ஒய்ஃப் அந்த சொன்னாக்கம் கூட இருக்காங்க. நம்ம ஆடிட்டரும் வந்திருக்காரு. ஏதோ சதி திட்டத்தோட வந்திருக்காங்க மட்டும் கன்ஃபார்ம். அதான் எல்லாம் முடிச்சாச்சே. மாமா வந்துட்டாங்க. ஹலோ மதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்ன திடீர்னு? அவர் எதுக்கு பாத்துக்கிட்டு எதுக்கு வந்தோன்னு சொல்ல வேண்டியதானே? இது பாருங்க மதி, உங்களுக்கு எனக்கு 1000 சண்டை இருக்கலாம். உங்களுக்கு என் மேல கோபம் இருக்கிற மாதிரி எனக்கு உங்க மேல நிறைய வருத்தம் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஒரு ஜென்யூன் பர்சன் நான் நம்பினேன். என்ன பிரச்சனை வந்தாலும் மதி நான் நேர்மையான ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்படி என்ன ஏமாத்துவீங்கன்னு நினைக்கிறேன். புரியல. நீங்க சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட்டை பிரிச்சுட்டோம். பர்சனலாவோ பிஸ்னஸ்லையோ நமக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. நான் என்ன ஏமாத்தினேன்? ரெஸ்டாரண்ட் பிரிச்சது சீட்டிங் தானே? இன்வெஸ்ட் பண்ணது இவரு. ஆனா ஷேர் மட்டும் பாதி பாதினா அது ஏமாத்துறது இல்லையா? உங்க ரெஸ்டாரண்ட்டை எட்டாக்குனது எங்க மாமா. சந்திரன் சார் இன்வெஸ்ட் பண்ணதோட சரி. மாமா ஹார்ட் ஒர்க் பண்ணி பெனிஃபிட் கொண்டு வரலனா இத்தனை ரெஸ்டாரண்ட்ஸ் கொண்டு வர சான்ஸே இல்லை. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம்லாம் வீட்டுக்கே போகாம எங்க மாமா ஒர்க் பண்ணிருக்காரு. வீட்டுக்கு போகாம இங்கேயே உட்கார்ந்திருந்தா ரெஸ்டாரண்ட் என்ன குட்டி போட்டு 8 ஆயிடுமா? பணம் யார் போட்டது? எனக்கு புரியல சார். எல்லாம் பேசி தானே ஃபைனல் பண்ணோம். இப்போ என்ன புதுசா? அதான் சொன்னேனே மதி, நான் உங்களை நம்பினேன். அதனால கணக்கு வழக்கெல்லாம் பெருசா பார்க்கல. நஷ்டம் வந்தாலும் எடுத்துட்டு போகிறது நீங்க தானேன்னு விட்டுட்டேன். ஆனா இப்ப கணக்கு பார்க்கும்போது தானே தெரியுது கோடி கணக்கில் ஏமாத்திருக்கீங்கன்னு. சும்மா பேசுறதுக்காக பேசாதீங்க சந்திரன். ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா எப்பயோ அதை செஞ்சிருப்பேன். இந்த ரெஸ்டாரண்ட் எதுலையாவது ஒரு நாளாவது வந்து உட்காந்துருக்கீங்களா? என்ன நடக்குது, பிசினஸ் எப்படி போகுது, ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஆனா ஒவ்வொரு பைசாவுக்கு நான் கணக்கு வச்சிருக்கேன். இவர் இங்க வந்து உட்கார்ந்திருந்தா நீங்க மொத்தமா அடிச்சிருக்க மாட்டீங்களே. நான் கூட அடிக்கடி சொல்வேன், பிசினஸ்ல என்ன நடக்குது கவனிங்கன்னு. அவர் எங்க கேட்டாரு? எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? ஆடிட்டர் சார், இப்போ நம்ம வந்த விஷயத்த சொல்லுங்க சார். எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் சந்திரன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் இப்போ 4 ஓனர்ஷிப் உங்கள் கையில் இருக்கு. நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதை இல்லைன்னு அவர் சொல்லலை. ஆனால் இன்னைக்கு பில்டிங்கோட ரேட்டு, இடத்தோட மதிப்பு எல்லாம் சேர்த்து இவங்களோட அட்வொகேட்டோட கன்சல்ட் பண்ணி இறுதியாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எல்லா டீட்டெயிலும் இந்த ஃபைலில் இருக்கு, நீங்களும் பார்த்துருங்க. அதுல பாக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லா கணக்கும் எல்லா எவிடன்ஸும் கரெக்டா இருக்கு. 4 ரெஸ்டாரண்ட்டை கழட்டி விட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சும்மா இருக்க முடியாது. இந்த கணக்கு படி இன்னும் 7 கோடி ரூபாய் நீங்க தர வேண்டியிருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 4 ரெஸ்டாரண்ட்டை கழட்டி விட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சும்மா இருக்க முடியாது. இந்த கணக்கு படி இன்னும் 7 கோடி ரூபாய் நீங்க தர வேண்டியிருக்கு. 7 கோடி? எஸ் மதி, 7 crores, 7 கோடி. எப்போ தர போறீங்க? சார்,
என்ன சார் இதெல்லாம்? எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் சந்திரன் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா அவங்க ப்ரூஃப் காட்டுறாங்க மதி. அதுக்கான பணத்தை தான் மாசம் மாசம் அவர் எடுத்துக்கிட்டாரு. கணக்குல அது அவரோட சேலரியா தான் மென்ஷன் ஆயிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆயில. என்ன சார் இது? இன்வெஸ்ட் பண்ணது அவர் மட்டும் இல்ல, அவரோட பேர்ல இருந்தாலும் மாமாவோட பணமும் அதுல இருக்கு. அது எதுவும் கணக்குல இல்லை பாரதி. எல்லாம் கணக்கு படித்தானா? 2 பேருக்கு கடையில் நம்பிக்கை வச்சு தானே எல்லாம் பண்ணோம். நம்பிக்கையா? உன் பிசினஸும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு தூக்கி போடும்போது யோசிச்சிருக்கணும் மதி. இப்போ ஆடிட்டர் மட்டும் கணக்கு பார்க்கலன்னா இப்படி கோடிக்கணக்குன்னு என்ன ஏமாத்தியது தெரியாம போயிருக்கும்ல. ஏங்க இவர்கிட்ட எதுக்குங்க பேசிக்கிட்டு? பணத்தை எப்ப தருவாருன்னு கேளுங்க. சும்மா இருடி. எப்படி இருந்தாலும் மதி பழைய பார்ட்னர். ஆமா. அவரோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு எனக்கு தெரியாதா? 6 மாசம் டைம் தரேன் மதி. அப்புறம் ஒரு நாள் கூட ஆக்ஷன் பண்ண முடியாது. இவ்வளவு வருஷமா இவர் ஏமாத்தினது இனி நடக்காது. பணம் வரலனா அடுத்த நாள் கோர்ட் தான். அப்புறம் ஹோட்டலை சீல் வைக்கிறது, வீட்டை சீல் வைக்கிறது, எல்லா சீனும் நடக்கும். இவரை வெளியில போக சொன்ன வீட்ல இருந்து நீங்க வெளியில போக வேண்டியிருக்கும். பார்த்து. அப்புறம் அத்தனை பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு தெருவுல தான் நிக்கணும். அதுவும் எல்லாம் பொண்ணுங்க வேற. போதும், கணக்கு சொல்லிட்டீங்க. பணம் வேணும் அவ்வளவுதானே? இப்ப கிளம்புங்க. ஒண்ணு இல்லாட்டியும் கோபத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வா. சாரி மதி, என்னால ஒன்றும் பண்ண முடியல. வெரி சாரி. வேணும்னே பண்றாங்க மாமா. திடீர்னு 7 கோடி கேட்டா எங்க போறது?